டுடே ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கோயில் புளியோதரை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மாதிரி கோவிலில் கிடைக்கிற வெண்பொங்கலே தனி டேஸ்ட். அதுக்கு வந்து நம்ம ஆற்றுல பண்ணுற வெண்பொங்கலுக்கும் கோவிலில் கொடுக்குற வெண்பொங்கலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப குழச்சலாக அழகாக அப்படியே நிறைய நெய்யெலாம் ஊற்ற மாட்டா, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து எப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். இதுக்கு பேர் வெண்பொங்கல், ஆனால் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் ஸ்டைலில். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1.5 கப்பு ரைஸ் எடுத்துட்டுருக்கேன், பச்சை அரிசி 1.5 கப்பு எடுத்துட்டுருக்கேன், ஆழாக்கில் 1.5 கப்பு. அதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு நம்ம கடையில் வாங்கின உடனே ஒரு பெரட்டுன்ட்டேன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து பருப்புகள்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வண்டும் வராது. உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் சாப்பாடு பண்ணாலும் அதில் வாசனையை கொடுக்கும், நல்ல வாசனையை கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், பயத்தம்பருப்பு. இது வந்து 1.5 கப் ரைஸ்க்கு 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு நெய். நான் வந்து மேக்ஸிமம் 2 to 3 டீஸ்பூன் தான் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி நெய். அப்புறம் பெருங்காயம் ஒரு பெரிய சிட்டிகை. இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பூனால் நான் வந்து ஒரு கும்பலாக ஒரு ஸ்பூன் போட போகிறேன். அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு சும்மா அந்த கலர் ரொம்ப வெண்பொங்கலாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இஞ்சியும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்படி நான் வந்து ஒரு பெரிய 1 இன்ச் இஞ்சியை நான் வந்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன் பொடி பொடியாக. ஒரு 4-5 கருவேப்பிலை, ஓகேவா. அப்புறம் மிளகு ஒரு டீஸ்பூன் ஆஃப் மிளகு நான் நல்லா இடித்து வச்சுட்டுருக்கேன். அந்த கையில் இடிப்போம் இல்லையா, அதில் இடித்து வச்சுட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் ஆஃப் மிளகு, ஃபுல் மிளகை நான் இடித்து வச்சுட்டுருக்கேன் 1-2. அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகத்தையும் நான் ஒரு சும்மா ஒரு அந்த இடியல்லையே நான் ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு அந்த வாசனை வந்து நெய்யில் இறங்கும் போது நல்லாயிருக்கும். முழுசாக போடுறதோட அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டிப்பு, ஜீரகமும் நீங்கள் கடையில் வாங்கின உடனே நீங்கள் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்னா முறுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பாடில் இன்னும் டேஸ்ட் வரும். நானும் எப்பொழுதும் பண்ணுறது தான் இதெல்லாம் ஒரு டிப், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்பு. நான் எப்பொழுதும் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி வந்து அனாவசியம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வறுத்தல்னா அது வாசனையே தனி, உங்களுக்கு டேஸ்ட்டே தனி. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் ஆஃப் மிளகு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். இதையும் இடித்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு நான் போடும் போது எவ்வளோங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த பாருங்க, இப்போ குக்கரில் டைரெக்டாக வெடிக்க போகிறோம். இப்போ 1 பாட் மாதிரி இதில் நீங்கள் அரிசியும் பருப்பும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுருங்க. நம்ம வந்து நெய்யோ ஏதோ ஒன்றுமே ஊற்றலை, அரிசியும் பருப்பையும் கலஞ்சதை நான் இதில் போட்டுறேன். ஊறணும்லாம் அவசியம் இல்லை, களைஞ்சி வச்சா போதும். ஊறத்துக்கு டைம் இருந்ததுன்னா ஊற வைங்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மஸ்ட் இல்லை, ஆப்ஷன் தான். ஏன்னா ஊற வச்சேன்னா அரிசி வந்து காணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாள். அதனால் இன்றைக்கி எனக்கு ஊற வைக்க டைம் இல்லை, அதனால் நான் வந்து வெறும் களைய மட்டும் தான் செஞ்சுருக்கேன். எப்பொழுதுமே நம்ம டெய்லி சாதம் வைக்கும்போது ஒரு 10-15 நிமிஷம் சாதம் ஊறித்து அப்படின்னா அரிசி களைஞ்ச அப்புறம் தண்ணி இல்லாமல் ஊறித்து அப்படின்னா நிறைய காணும், உங்களுக்கு சாதம் வந்து பொலன்னு வரும். பாருங்க, இதுக்கு நான் 1 கப்பு அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு நான் இப்போது 1.5 கப்பு அரிசி, அதனால் 4 டம்ளர் 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 6 டம்ளர்ஸ் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம 6 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். 1.5 கப்பு அரிசியும் 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டிருக்கோம். இதை நம்ம வந்து வேறு ஒன்றுமே ஆட் பண்ணல, உப்போ இதுவோ எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே நான் வந்து இதை வந்து மூடி வைக்க போகிறேன். இது பொங்கும் நீங்கள் நினச்சேல் அப்படின்னா உங்கள் அது குக்கரில் நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்கோ. அப்படி பொங்காது அப்படின்னா
3லேருந்து 4 விசில் விடுங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் சிம். அதான் கணக்கு. நான் இன்றைக்கி 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பொங்கலுக்கு எப்படி தாளித்து கொட்டுறதுங்கிறத காமிக்கிறேன். இது வந்து டீஸ்பூன் தான். இதால் நான் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஊற்றாதீங்க, அப்புறம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் முழுங்கும் போது ஏதாவது பண்ணும். அதனால் நம்ம வெறும் இன்றைக்கி 3 டீஸ்பூன் ஆஃப் கீ நெய் ஊற்றின்ட்டுருக்கேன். இது காயட்டும். பாருங்க, இதில் 1 டீஸ்பூன் இடித்து வச்ச மிளகு இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. இடித்து வச்ச ஜீரகம் 1 டீஸ்பூன், இதையும் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சுட்டு மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச உடனே கருப்பாகணும், செவக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போது இஞ்சியை வெட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, இஞ்சி அண்ட் கருவேப்பிலை, ஒரு 1 இன்ச் ஆஃப் இஞ்சியை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். எவ்வளோ பொடியாக நறுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வாயில் தட்டுப்படாது. இல்லைனா குழந்தைங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவா. நம்ம போடுறதே இது பண்ணுறதே வந்து நல்லதுக்காக தான். ஆனால் அவள் எடுத்து வச்சா அப்புறம் நம்ம பண்ணுறதில்ல இதுவே இருக்காது, பிரயோஜனமே இருக்காது. இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ரொம்ப நெய் ஊற்றுறீங்கன்னா என்ன ஆகும், பார்க்க நல்லாயிருக்கும், வாய்க்கு நல்லாயிருக்கும், பட் அது நல்லதில்லை உடம்புக்கு. அதனால் நீங்கள் வந்து அப்படி சப்போஸ் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது, நீங்கள் ஊற்றினது தவிர தேவைப்பட்டது அப்படின்னா அவள் களத்தில் ஊற்றிக்க சொல்லுங்க நீங்கள். ஆனால் இது இவ்வளோ இந்த 1 டம்ளர் அரிசிக்கு இதுவே ஜாஸ்தி ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா சாமானையும் கொட்டி பண்ணுறதுல வந்து நம்மளோட அருமை இல்லை. நம்ம வந்து எப்படி வந்து மினிமம் யூஸ் பண்ணி நம்ம டேஸ்டியாக சாப்பாடு பண்ணுறோன்னு தான் நம்மளோட திறமை இருக்குது. அதில் பார்த்தீங்களா நல்லா இஞ்சி பொரிஞ்சுடுது. இதில் சும்மா வெள்ளையாக வர வேண்டாங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி பாருங்க, ஒரு பெரிய பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் இந்த நெய்லேயே போட்டுருங்க. பெருங்காயம், அதுதான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பெருங்காயத்தோட ஸ்மெல். எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லோரும் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சில பேர் இடத்துல பெருங்காயமே எடுத்துக்க மாட்டா. அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் பெருங்காயம் பிடிக்கல அப்படின்னா இதில் நான் போட்டதில் பாதி போட்டுக்கோங்க போதும். ஆனால் பெருங்காயம் மஸ்ட்டு பொங்கலுக்கு போகிறோம். இப்போ நம்ம உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கோம் அரிசியை. அதனால் இதுலேயே நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டாலும் போடலாம். இல்லை நீங்கள் அரிசி வெந்தப்புறம் நல்லா மசிச்சுட்டு அதிலே உப்பு போட. நான் வந்து மசிச்சுட்டு தான் இப்போ உப்பு போட போகிறேன். இதை நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெட்ஸ் வெயிட் ஃபார் அந்த குக்கர் விசில் வரதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். எப்படி வெந்திருக்குங்கிறது பார்க்கலாம். அரிசியும் சாதமும் அரிசியும் பருப்பும் வா சூப்பராக வெந்திருக்கு. கரெக்டான தண்ணி ஊற்றுங்கோ. ரொம்ப ஜாஸ்தி ஊற்றினா அப்புறம் கஞ்சி மாதிரி ஆகிடும். ரொம்ப கம்மியாக ஊற்றினாலும் ஒத்தியாக நல்லா இருக்காது வெண்பொங்கலுக்கு. இது கரெக்டு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இன்னும் நம்ம டிஷ்ஷுக்கு உப்பே போடல. உப்பு 3/4 டீஸ்பூன் ஆஃப் உப்பு போடுறேன். அதாவது 1/2 கப் அரிசி, 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. அப்புறம் நம்ம நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ ஒரு குயிக் ஒரு சர்வ் கொடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கெட்டியாக பிடிக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் தளர்ந்தே இருந்தால் தான் பிடிக்கும். அதுதான் கோயிலோட ஸ்டைலும். நீங்கள் கோயிலில் கெட்டி பொங்கல் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. பார்த்தீங்களா, அவள் கொஞ்சம் தளர்த்தியாக கொடுப்பாள். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் லகுவாக. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து டிஃபன் சாம்பார்னு ஒன்று இருக்கும். அதுவும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு. டிஃபன் சாம்பார் அது ரொம்ப ரொம்ப ஈஸி.
5 மினிட்ஸில் பண்ணிடலாம். டிஃபன் சாம்பார் இல்லைன்னா நல்ல காரமாக சட்னி. நம்ம இந்தியன் குக்கிங் வந்து நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறதால தான் நம்மளோட டெய்லியே நம்ம வந்து மெடிசன் மாதிரி, அது நம்ம சாப்பாடே மெடிசன் தான். நம்மளுக்கு தனியாக மெடிசன் சாப்பிடணும் அவசியமே இல்லை. ஸ்டர் கொடுத்துட்டு கம்முன்னு அப்படியே மேலே இது மாதிரி பண்ணிட்டு கான்க்ரீட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். சுவையான கோவில் ஸ்டைலில் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுது. இதை வந்து நீங்கள் டிஃபன் சாம்பார் இல்லைன்னா சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பண்ணி பாருங்கள். வாட்டில் எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ. எங்களோட பேஜை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. கீழே இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா டிஷ்ஷும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிடும். இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு எப்பொழுதும் கொடுத்துட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ வித் அன் அதர் எக்ஸைட்டிங் டிஷ். தேங்க்யூ.